இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கொஞ்சம் கூட வந்து மூளை இல்லாத ஒரு முட்டா பீஸ்ன்னு தான் சொல்லணும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே தப்பு தப்பாவே பண்றது மட்டும் இல்லாம, இந்த எஸ்எஸ்கேவ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட குடுக்க விடாம தடுத்துட்டாங்க. அதாவது பணத்த குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கரெக்ட் பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனா, அவங்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ பெண்களுக்காக இப்படி ஒரு விஷயம் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நீங்க யார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்கு? நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பு தான் ரெடி ஆச்சு. அதாவது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, அவங்க புருஷன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டி போட்டு வச்சு, கடைசில நம்ம கௌதமி இலக்கியா வந்து கேட்கும்போது, இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல சொல்லி, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில போயிட்டாங்க. ஆனா, இது எல்லாமே இந்த பைரவியோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, இப்போ இந்த பைரவி ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத கேட்டு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா, அத விட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் இப்ப இவ்ளோ பெரிய அதிர்ச்சிய குடுத்தாங்க. அத விட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இவங்களுக்கு பைரவிக்கு குடுக்க போறாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பைரவியால தப்பிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் ரொம்பவே ஏமாற்றத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து கிளம்பி போறாங்க. அதாவது நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் இதே மாரி வேற நெறைய வீடு இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கனால கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அத தடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலயும் ஒவ்வொரு இடமா போய் தேடி, அலைஞ்சு, அடுத்த வீட வந்து பார்த்தீங்கன்னா, தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றவங்க, அந்த வீட்டு ஓனர் அதாவது மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க இல்லையா? அவரே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கணும். அதாவது இந்த மாரி தான் இந்த பிரச்சனை தான். இதனால தான் குடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கணும். ஆனா, அவங்க வீட்டுக்கார அம்மாவ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சொல்ல வச்சது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்துச்சு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் அதாவது இலக்கியா சொல்றாங்க, "கௌதம் எங்கேயோ என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு நடந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், இப்போ இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பேசிட்டு இருக்க விஷயத்த நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு, அதாவது அந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி என்னமோ தன்னோட காதல் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் ஃபோன் பண்ணி, என்னப்பா போன வேலை என்னாச்சு? எல்லாமே பெர்ஃபெக்ட் தானே? அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பேருக்கு வாங்கிட்டீங்க தானே? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இல்ல கடைசி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இந்த மாரிலாம் நடந்துருச்சு." அப்படின்ற மாரி சொன்னோனே, "ஐய்யயோ! அப்போ பைரவி பேசிட்டு இருந்தது உங்கள பத்தி தானா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உண்மை எல்லாத்தையுமே உளர ஆரம்பிச்சுறாங்க. கடைசில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் அதே வீட்ல மாசம் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, அந்த எஸ்எஸ்கேவோட முகத்திரைய கிழிச்சு, அந்த வீட்ல இருக்கிற மாணிக்கத்தையும், அவங்க வைஃப் எல்லாரையுமே வந்து காப்பாத்திட்டு, இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்டு இல்லன்னு பண்ணி ஜெயிலுக்கும் அனுப்பிச்சுடுறாங்க. கடைசில அவர் இருந்துகிட்டு, "இங்க பாருப்பா, நீங்க நல்லது பண்றத தடுக்கிறதுக்காக கெட்டவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்ட உங்களுக்கு தான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்பவும் சொல்றேன், உங்க பேர்ல நான் இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். நீங்க அதுக்கு பணம்லாம் கூட எதுவுமே தர வேணாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்ததா வச்சுக்கோங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்தா போதும். அதுக்கு தேவையான எவ்வளோ பணமோ அத நாங்க குடுத்துடுறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, செக்லாம் குடுத்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. நேரா போயிட்டு இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, பைரவியோட முகத்திரைய அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி, அந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.